ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாளும் செய்தி, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காரன், தி பிளெஸட் சர்வெண்ட். இதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45 வசனம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 45, 46, 47. இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஏற்ற வேளையில் தன் வேலைக்காரனுக்கு போதனம் கொடுத்து அவரை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யார்? இந்த வார்த்தை பலமுறை படித்திருக்கலாம். இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யார்? இதனாலும் செய்தி, உண்மை உள்ள விவேகமுள்ள ஊழியக்காரன் யார்? ஊழியம் செய்வது முக்கியமல்ல. அந்த ஊழியம் செய்வதில் எதிர்பார்க்க 2 காரியங்கள், உண்மை, இன்னொன்று விவேகம். இந்த 2மே இன்றைக்கு அதிகமாக குறைந்திருப்பது வருத்தத்தக்கது. லாயல்டி அண்ட் இன்டெகிரிட்டி. இந்த உண்மையும் விவேகம். இன்னைக்கு விவேகம் இருந்தால் உண்மை இல்லை, உண்மை இருந்தால் விவேகம் இல்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியம் என்னவென்றால் உண்மையும் விவேகமும். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அந்த ஊழியக்காரன் யார், எவன்? ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் தேவன் எதிர்பார்க்கிறது உண்மையான விவேகமான ஒரு ஊழியன். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை உபயோகப்பட்டிருக்கிறது, a blessed servant. அந்த உண்மையும் விவேகமான ஊழியக்காரன் இருக்க வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு 7 குறிப்புகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். எல்லாரும் ஊழியம் செய்கிறோம், எல்லாரும் ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். இன்றைக்கு அதாவது விசுவாசிகளுக்கு இணையாக ஊழியர் பெருகியிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் ஊழியர் கூடுகை, ஊழியர் கூட்டம், அது நல்லதுதான். ஆனால் அதே வேளையில தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஊழியம், எதிர்பார்க்கிறார் உண்மையும் விவேகமுள்ள ஒரு ஊழியம். முதல் சொல்ல விரும்புகிறேன், அதாவது அவனுடைய கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மினிஸ்ட்ரி. ஊழியத்தை விட அவனுடைய தனிப்பட்ட சுபாவங்கள் மிக முக்கியம். திரும்ப திரும்ப நான் பலமுறை இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன். கேரக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மினிஸ்ட்ரி. நம்முடைய ஊழியங்களை விட நம்முடைய சுபாவங்கள், தனிப்பட்ட நடத்தை மிக முக்கியம். இதைத்தான் வசனம் சொல்லுகிறது, கேரக்டர் ஃபார் த காட் வேர்ட். அதாவது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இங்கே இந்த வார்த்தை இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். இந்த வார்த்தை கவனிங்கள், இட் இஸ் நாட் ஆப்ஷனல். விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் விட்டுவிடலாம் அல்ல. அந்த வார்த்தை சொல்கிறது உக்கிரானக்காரர், வேலைக்காரர், ஊழியக்காரர் எப்படி இருக்க வேண்டுமா? உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையை, இது ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை எப்படி சொல்றது, தி கேரக்டர் காட் வேர்ட். அதாவது 2 வார்த்தை, ஃபெய்த்ஃபுல், 2வது காட் வேர்ட். அது தேவைப்பட்டிருக்கிற வார்த்தை. அந்த 2ஆம் வசனம், உக்கிரானக்காரன் ஆரம்பிக்கிறார். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம். இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். அன்பான தேவ ஊழியர்களே, ஒரு ஊழியக்காரன் யார் என்றால் தேவனுடைய ரகசியங்களை அறிந்திருக்கிறவன். 2வது, தேவன் ரகசியங்கள், அங்கு ஒரு வார்த்தை ஏற்பட்டிருக்கிறது, ரகசியங்கள் உக்கிரானக்காரர். அப்படியானால் நீங்களும் நானும் தேவனுடைய ரகசியங்களை அறிந்தவர்கள், ரகசியங்களுக்கு சொந்தக்காரர்கள். எனவே இந்த முதல் குறிப்பு, blessed servant, ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியனுக்கான இருக்க வேண்டுமானால் முதல் குறிப்பு ஃபெய்த்ஃபுல். தமிழில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவசியம், ஆப்ஷனல், கட்டாயம். அந்த ஊழியர்களே, இது மிக அவசியம். உங்களுக்கும் அவசியம், பேசுகிற எனக்கும் அவசியம். அதாவது சொல்லப்பட்ட வார்த்தை, உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று. தகுதி தேவையில்லை. படிப்பு நல்லது, படிப்போ தகுதியோ அந்தஸ்தோ திறமை நல்லது. ஆனால் திறமைகளை விட அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், உக்கிரானக்காரனாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். 2வது குறிப்பு, பி வைஸ். ஆரம்பத்தில் படித்தோம், ஞானம் உள்ளவனாய், விவேகம் உள்ளவனாய். இன்றைக்கு அதிக ஊழியர்களுடைய பிரச்சனைக்கு காரணமே ஞானம் இல்லாத வாழ்க்கை. வருமம் காப்போம். அதாவது
அவருக்கு சரியான ஞானம் இருக்குமேயானால் அனைவரும் கடமை வாழ்கிறார்கள். கமிஷன் நடத்தி கூட்டங்கள் நடத்தி அது அவசியம் இல்லை. When God guides, He provides. தேவன் ஒன்று உங்களை சொல்லுவாரானால் அதற்குரிய கிருபைகளை தருவார், வரங்களை தருவார், வல்லமை தருவார். இதை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 Be wasteful. ஆண்டு சொல்லுகிற வார்த்தை, 2 தினம் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனை பகைப்பான் மற்றொரு சிவனைப்பான். அடுத்த வார்த்தை, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது கூடாதே. இதனுடைய பல அர்த்தங்கள் உண்டு. Be wise in your ministry. ஞானமாயிருங்கள். அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஆசை, அவர் சபை கட்டி விட்டார், அவர் சபை கட்டி விட்டார், அவர் ஊழியர் கூட நடத்துகிறார், நான் ஊழியர் கூட நடத்த வேண்டும், நான் தொலைக்காட்சியில பேச வேண்டும். நல்லது, தவறல்ல. Be wise. செல்லும் செலவை கணக்கு பாருங்கள். அது ஆலயமோ கட்டிடமோ அது ஊழியமோ, அநேக ஊழியர்கள் பிரம்மாண்டமான கூட்டங்களை நடத்தி இன்றைக்கு கடனாளியா இருக்கிறார்கள். தற்கொலைக்கு கூட போயிருக்கிறார்கள் எத்தனையோ பேர். தெருவை நண்பர் பெரியார் கூட நடத்தினார். அவர் எதிர்பார்ப்பெல்லாம் திரையாதனங்கள் வருவார்கள், ஆத்துமாக்கள் வருவாங்க. ஒரு மேல்நாட்டுக்காரர் வைத்திருந்தார் தெய்வீக சோமளிக்கும் கூட்டங்கள், பிரம்மாண்டமான அந்த பாடகர் குழு, எல்லாமே பிரம்மாண்டம். ஆனால் எதிர்பார்த்த கூட்டமே இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு கூட்டங்களும் ஜனங்கள் இல்லை. பிரம்மாண்டமான பிரியாத்தடல். அந்த பிரசங்கியாரம் அடுத்த நாளே ஊருக்கு போய் கிளம்பி போய்விட்டார். ஒரு வழி இல்லை. அந்த பிரியாத்தடல் வாடகை கட்ட வேண்டும். அங்கே பாடகருக்கு ஒரு இசைக்கருவிக்கு ஒரு PA சிஸ்டம். அவருக்கு தற்கொலை பண்ணுவதை தவிர ஒரு வழியே தெரியவில்லை. இது உண்மை, இது உண்மை, இது உண்மை. அன்பானவர்களே, செய்யுங்கள். When God guides, He provides. தேவன் தருவாரால் சிறப்பான கொண்டு நடத்துங்க, தொலைக்காட்சியில பேசுங்க, வேதாம் பள்ளி நடத்துங்க, என்ன வேணா செய்யலாம். பட் be wise. அது சொல்லப்பட்ட வார்த்தை. அன்பானவர்களே, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களாலே கூடாதே. சற்று யோசியுங்கள். செல்லும் செலவை கணக்கு பாருங்கள். முதல் குறிப்பு, be faithful. இரண்டாவது, be wise. மூன்றாவது, be under authority. அதிகாரத்திற்கு கீழ்பட்டிருங்கள். இன்றைக்கு அதற்கு யாருமே விரும்புவதில்லை. ஒரு ஊழியனுக்கு கீழே, ஒரு தலைமைக்கு கீழே, ஒரு போதகருக்கு கீழே, ஒரு அப்போஸ்தலருக்கு கீழே. இன்னைக்கு திருச்சபை, அநேக திருச்சபைகள் அப்போஸ்தலர்களே கிடையாது. அவர்களே அப்போஸ்தலர்கள். மெய்ப்பர்களே கிடையாது, அவர்களே மெய்ப்பர். கண்காணியே கிடையாது, அதான் பிஷப்னு சொல்றாங்க. அது தேவனுடைய அமைப்பு. அப்போஸ்தலர், மெய்ப்பர், சுவிசேஷகர்கள் எல்லாம் இஸ் a tree, ஒரு பைப்லைன். அது இருந்தும் தன் ஆசீர்வாதத்தை பூமியில் அனுப்புகிறார். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும். நான் ஒரு தலைமைக்கு 16 ஆண்டுகள் கீழ்ப்படிந்திருந்தேன். உடனே கடினமான ஒன்று, பி அண்டர் அத்தாரிட்டி. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 பேதுரு 3:6. அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. 1 பேதுரு 3:6. இதை நம்ம குடும்பங்களில் வாசிக்கிறோம். இப்படியே அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்க சொல்லலாம், இது கணவன் மனைவிக்கு இல்லை, ஊழியர்களுக்கு, மெய்ப்பர்களுக்கு, போதகர்களுக்கு. நீங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கலாம். நிறைய பேரு ரப்பர் ஸ்டாம்ப்ல அவங்க அப்போஸ்தலர் உரிமை இல்லை. ஒரு சபை இல்லை, கொஞ்சம் ஆத்துமாக்கள் அப்போஸ்தலர்கள். யாரும் குற்றப்படுத்த விரும்பவில்லை. அப்போஸ்தலர் சொன்னால் பல ஊழியரை உருவாக்கி இருக்க வேண்டும். குறைந்த ஒரு 10 பேராக ஊழியத்தில் இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள். அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அவள் அப்படியே கீழ்ப்படிந்திருந்தாள். 6ஆம் வசனத்திலே கீழ்ப்படிந்திருந்தாள். அதனுடைய நன்மை, அதனுடைய விளைவு என்னவென்றால், ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பீர்கள். இன்னை கேட்டுக்கொண்டு கம்பது பிள்ளையே, இன்றைக்கு ஏராளமான சுயாதீன சபைகள் நல்லதுதான், தவற அல்ல. ஸ்தாபனம் வரை குறை இருக்கலாம், ஸ்தாபனம் ஒத்து வராமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் ஒரு அப்போஸ்தலன் தேவை. உங்களை கண்காணிக்க, உங்களை சீர்படுத்த, உங்களை திருத்த. இன்றைக்கு நிறைய ஊழியர்களுக்கு இல்லை. ஊழியத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இருக்கிறேன். பல கிளை ஊழியங்களை ஆரம்பிக்க அனுக்கவும் செய்தார். 60க்கும் மேற்பட்ட சபை ஊழியர்கள். ஆனா கீழ்ப்படிகள் 1-2 பேர் தான். நீங்க திருத்த முயன்ற எதிரணை ஆற்றுவார்கள். திருத்த முயன்றால் கீழ்ப்படிந்து பாருங்க. பல சபைகளில் உண்மையை சொல்லுகிறேன்.
நான் அமர்ந்திருக்கும் போதே கிளை செல்வர் ஆசீர்வாதம் போடுகிறார். சின்ன பையன் அவர் ஆசீர்வாதம் போடுறார். சப்மிட் அவரே ஆசீர்வாதம் போடுறார். பல சபைகளில் உண்மை உண்மை உண்மை. இன்றைக்கு கீழ்ப்படுகிற சுபாவங்கள் மிக குறைவு. வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி ஆண்டவன் சொல்ல வேண்டாம், அண்டர் அத்தாரிட்டி. அது ஒரு குடும்பங்களை கூட அது பொருந்தும். கீழ்ப்படியாத மனைவிமார்கள், கீழ்ப்படியாத பிள்ளைகள், ரெண்டு பேருமே இன்றைக்கு சம்பாதிக்கிறாங்க, ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க. என் அன்பான சகோதரியே, பி அண்டர் அத்தாரிட்டி. எல்லாருமே விசுவாசியே, பி அண்டர் அத்தாரிட்டி. அப்படி இருக்க முடியலன்னா சபைக்குள்ள இருக்காதீங்க. நீங்க ஒரு கீழ்ப்படியலன்னா உங்களுக்கு விசுவாசம் கீழ்ப்படிய மாட்டாங்க. வைப்பர்களே, நீங்க ஒரு தலைமைக்கு கீழ்ப்படியுங்கள். அப்படி கீழ்ப்படிஞ்சாதான் மொத்த விசுவாசங்கள் கீழ்ப்படும். இப்ப தெரியாது, காலப்போக்கிலே நான் என்றைக்கோ செய்த தவறுகளை இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன். அன்றைக்கு புரியல, அன்றைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா. ஆனால் அன்றைக்கு நான் செய்த அதே தவறுகளை இன்றைக்கு திரும்ப என் மக்கள் எனக்கு செய்கிறார்கள். இது உண்மை. பி அண்டர் அத்தாரிட்டி. அல்லது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஆபத்து. கீழ்ப்படியாதிருந்தால், பணிவு இல்லாதிருந்தால், அடக்கம் இல்லாதிருந்தால், அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்கம் இல்லாதிருந்தால், யூ ஆர் இன் டேஞ்சர். நான் சொல்ல அந்த வார்த்தை, இட் இஸ் அன் ஆபீஸ். அது ஒரு தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய ஊழியம். இது சொல்லப்பட்ட வார்த்தை. நீங்கள் உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த வார்த்தை படிக்கிறீங்க. அவர் சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள். ஆரம்பத்தில் சொன்னேன், அன்பானவர்களே, உண்மையாயிருங்கள், ஞானமுள்ளவராயிருங்கள், முடிந்த அளவுக்கு அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியவே இல்லை. நான் பாசகிட்ட 16 வருஷங்கள் உட்கார்ந்து பேசினதாக எனக்கு நினைவில்லை. உட்கார்ந்து பேசினதில்லை. இப்ப வரவங்கெல்லாம் கால் மேல காயப்பட்டுதான் பேசுறான். எப்பதான் சிறைக்கு வந்தான் அந்த பையன், இன்னைக்கு உட்கார்ந்தான் பேசுறான். அப்படி ஒரு கலாச்சாரம், இது ஒரு ஆபத்து. அது சொல்லப்பட்டது ஆபத்து. திரும்ப சொல்லுகிறேன், அந்த ஆபத்துக்கு பயமில்லாத இருக்க வேண்டுமானால் ஒபே அண்டர் அத்தாரிட்டி. 4வது குறிப்பு, அந்த 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தேவன் சில ஊழியர்களை சபையில வைத்திருக்கிறார். சபை என்பது அரசாங்கம், சபை என்பது ஒரு ஆளுகை. அங்கே சில ஊழியர்களை வைத்திருக்கிறார். தான் அடிக்கடி சொல்லுகிற தேவனார சபையிலே ஆளுகைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். சபை என்பது ஒரு அரசாங்கம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறார். அடுத்த வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை, குற்றம் சாட்டப்படாதவன், மனைவியுடைய ஒரே மனைவியுடைய புருஷன். அடுத்து, ஜாக்கிரதை உள்ளவன், தெளிந்த புத்தி உள்ளவன், யோக்கியதை செய்கிறவன், அன்னை அனுசரிக்கிறவன், போதக சமர்த்தன், மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், ஈவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இராமல் பொறுமை உள்ளவன், சண்டை பண்ணாதவன், பண ஆசை இல்லாதவன், தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவன், தன் பிள்ளைகளை நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாகவும் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்க வேண்டும். தன் சொந்த குடும்பத்தை சொல்ல வந்த எல்லாமே இஸ் அன் ஆபீஸ். ஒரு அலுவலகத்தில் எப்படி எல்லாம் இருப்பாங்க. ஒரு சூப்பரண்ட் இருப்பார், ஒரு மேனேஜர் இருப்பார், ஒரு ஹெட் கிளார்க் இருப்பார், ஒரு கிளார்க் இருப்பார். எல்லாமே there is some order. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை அப்படி இல்லாதிருந்தால் நீங்கள் எப்படி தேவனுடைய சபையை நடத்த முடியும்? இது ஆண்டுடைய மிகப்பெரிய வரையறை. இட்ஸ் அன் ஆபீஸ். அவர் சொல்லுகிறார், இப்படி இருங்கள். அது சொல்லப்பட்ட வார்த்தை நிறைய போட்டிருக்குது. அடிக்கடி படித்த வசனம்தான், கேட்ட வசனம்தான், நீங்கள் பிரசங்கிக்கிற வசனம்தான். ஆனால் you fail to understand the truth. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள தவறுகிறோம். 5வது குறிப்பு, எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 2:19. இங்கு சொல்லப்பட்ட வார்த்தை சற்று வித்தியாசமானது. அதாவது, நீங்கள் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும். சற்று விலைக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, அந்த வீட்டில் கட்டுப்பட்டுருங்க. அந்த வார்த்தை படிக்கும் ஒரே நகரம். 2:19 ஒரே நகரம், தேவனுடைய வீட்டார். அப்படியானால் you are under authority. நீங்கள் ஒரு ஆளுகைக்குள்ளே, நீங்கள் ஒரே நகரம், திருச்செல்வன் ஒரே நகரம், தேவனுடைய வீடு.
வீட்டுல ஒரு ஒழுக்கம் வேணாமா? இப்ப வேணா வரலாம், இப்ப வேணா போலாம். சில வீடுகளை பார்த்தா ஒழுக்கமே இருக்காது. எங்க எந்த பொருள் இருக்க வேண்டியது அங்க இருக்காது. சமையல் இருக்க வேண்டியது வேற எங்கே இருக்கும். உங்களுக்கு புரிய வைக்கிறதெல்லாம் எங்கே இது இருக்க வேண்டுமா? இவங்க ஆடைகள் கூட வரவேற்பறையெல்லாம் இருக்கலாம். எந்த வீட்டுல சில ஆலயங்களை பார்க்கும் போது ரொம்ப துக்கமா இருக்கிறது. ஆலயத்துல துணிக்காய போடுறது, பாஸ்டர் குடியிருக்கிறார். அன்புடைய பிள்ளைகளே, பி யுவர் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட். தமிழ் எழுதப்பட்ட வார்த்தை, நீங்கள் ஒரு தேவனுடைய வீடு என்று மறந்து விட வேண்டாம். நீங்களே அந்த வசதி படிக்கிறீங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரவேசிகளுமாயிராமல் தேவனுடைய வீடாக இருக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டு காண்பது பிள்ளையே, யுவர் காட் ஹவுஸ் ஹோல்ட். பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அந்த வட்டத்துக்குள்ள இருங்க. அதான் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு வட்டம் போட்டுறாதீங்க. எந்த வட்டத்துக்குள் தேவன் வைத்திருக்கிறாரோ அந்த வட்டத்துக்குள் இருக்க. பி தி ஸ்பியர். அந்த வட்டத்துக்குள்ள நீங்க வட்டத்துக்குள் இருக்க விரும்பல. ஓ ஷுட் ஐ? நான் வட்டத்துக்குள்ள இருக்கணும். எனக்கு அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. இல்லை, உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம். பட் பி தி ஸ்பியர். அந்த வட்டத்துக்குள்ள இருக்க நீங்கள் உங்களை முயற்சி பண்ணிக் கொள்ளுங்கள். 6வது குறிப்பு, அன்பானவர்களே, 1 புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேலை செய்கிறவன் 1 5:2 சொல்லுகிறேன். நீ யார் என்றால் மந்தையை மேய்க்கிறவர்கள், ஆங்கிலத்துல ஃபீட் அப்படின்னால் நீ உணவளிக்கிறவர்கள். 1 5:2 உடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய், அலட்சியமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. குட் சர்வன், நல்ல வேலைக்காரர் இருக்க வேண்டுமானால் மந்தையை மேயுங்கள். இந்த மந்தைக்கு என்ன தேவை? ஒரு துக்கமான விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு வாரம் ஒரு பிரசங்கியார். முதல் வாரம் பேசுவார். மற்ற 3 வாரங்கள் இன்னொரு பிரசங்கியார். அது மிகப்பெரிய தவறன். உங்கள் மந்தைக்கு நீங்கள் தான் மேய்ச்சல். உங்க நம்பிக்கை நீங்க தான் அவனுடைய மேய்ச்சலை தர முடியும். மேய்த்து. அடுத்த வார்த்தை, அது சொல்லப்பட்ட வார்த்தை, கட்டாயத்தால் அல்ல, மனப்பூர்வமாய். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே அனைவர்களுக்கு ஒரு பெரிய வேதனை. உண்மைதான். மக்கள் வருவதில்லை, சபைக்கு வருவதில்லை. அதையும் சொல்லுவது யுவர் ஃபீடர். கடைசியாக நீங்கள் அந்தாண்டு ஒரு பெரிய வெகுமதிக்கு சொந்தக்காரர். இப்படி நீங்கள் செய்யும் போது ஒரு பெரிய வெகுமதியை கத்த வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரால் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகையும் செய்வோம். நீங்கள் ஆளுகை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஒரு வேலைக்காரர் யார் என்றால் ஆளுகை செய்ய அழைக்கப்பட்டவர். இன்றைக்கு பாடுகள் உண்டு. வசனம் சொல்லுவது, பாடுகள் கஷ்டம்தான், ஊழியம் கஷ்டம்தான், சபை கஷ்டம்தான், வாழ்க்கை கடினம்தான், ஒரு மனைவியா இருப்பது கடினம்தான், ஒரு விசுவாசியா இருப்பது கடினம்தான். ஆனால் சகித்தால், இந்த வார்த்தை சகித்துவமானால், இன்னைக்கு ஒரு தலைமைக்கு கீழ்பட்டிருப்பது கஷ்டம்தான். சகித்துவமானால் ஆளுகை செய்வதில்லை. இன்னைக்கு சகிப்புத்தன்மை இல்லை. திரும்ப அதற்கே ஒரு கூட்டம், அவங்களே ஒரு அமைப்பு, அவருக்கே ஒரு பிஷப், அவரே ஒரு தலைவர். இன்னைக்கு ஏகப்பட்ட இந்த சினாடு. நான் தவறு சொல்லவில்லை. தவறு செய்கிற எல்லாரும் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் கூட குற்றவாளிகள் எல்லாம் அரசியல் கட்சியில சேர்ந்து விடுகிறார்கள், தங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிறார்கள். இன்றைய தமிழகத்தில் அரசியலோடு பார்க்கலாம். எத்தனை குற்ற பின்னணி உள்ளது என்ற அரசியலிலே மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார்கள். அது உலகம். சொல்வது, சகித்துவமானால் பாடுகளை, வேதனையை, இல்லாமையை, பெருமைகளை சகித்துவமானால், வசனம் சொல்லுகிறது, அவரோடு கூட ஆளுகை. ஆங்கிலத்தில் 2 வார்த்தை, you'll be reigning with God, you'll have a reward with God. திரும்ப 7 குறிப்புகளை வேகமாக சொல்லுகிற. முதல் குறிப்பு, be faithful, திவ்ய உண்மையோடு இருங்கள் வேலைக்காரர்களே. 2வது, நான் சொல்லி வேலைக்காரர்களுக்கு, அது எந்த வேலைக்காரர் இருக்கலாம், be wise, ஞானமாயிருங்கள். 3வது, ஒரு அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருங்கள். 1 பேதுரு 3:6. 4வது, அன்பானவர்களே, நீங்கள் இருப்பது ஒரு வீடு. எனவே அந்த வீட்டுல ஒரு அமைப்பு. பி எ ரூலர். உங்க மந்தையை
நீங்கள் மேயுங்கள், மந்தையை மேயுங்கள். 4வது உடுப்புகிறது 5:2. 5வது நீங்கள் வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. கடைசி குறிப்பு, அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய்வீர்கள். அதிகாரத்தை கீழ்பற்றுங்க. அன்பானவர்களே, அது 1 நிறைய லிஸ்ட் கொடுத்திருக்குது. அதன்படி வாழுங்கள், அதன்படி இருங்கள். இருக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது 24:25 அந்த வார்த்தை இது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவர் கேட்கிற கேள்வி மிகப்பெரிய பாரம். அது ஆண்டவர் கேட்கிறார், யார் உண்மையும் உத்தம் வேகமுள்ள ஊழியன் யார்? நாளிலே அவர் வரும்போது சமூகம் நிற்கும்படியாக ஏற்ற வேளையிலே சொல்கிறார், ஏற்ற வேளையில ஆகாரம் கொடுப்பார். உண்மையும் வேகமுள்ள ஊழியக்காரன் யார்? இதனால் வரும்போது அப்படி செய்கிறவனே அந்த ஊழியனே பாக்கியவனா இருப்பான். அதனாலே அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களாய், faithful servant of God, loyal to God, loyal to God, நான் சொன்னது போல feeding the shepherd, மேய்க்கிறவர்களாய், அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களாய் கர்த்தர் அப்படி செய்வாராக. உங்களுக்கு துதிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தி கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவனே உண்மை உள்ளவர்களாய், உத்தமுள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், கபடற்றவர்களாய், கீழ்ப்படியவர்களாய் உங்களை மாற்றும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே,
நதியாக வான் போதகரே. கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசவும். கோடி கோடி மீனவர் கூட்டம் ஓடி ஓடி வலை வீசவும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். பாடி பாடி மீன் பிடிக்கணும். பரலோக தேவனுக்கு ஆரேக்கணும். பரலோக தேவனுக்கு ஆள் சேர்க்கணும். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே. கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். கரையோர மரங்கள் ஏராளமாய் கனி தர வேண்டும் தாராளமாய். இலைகள் எல்லாம் மருந்தாகவும், இலைகள் எல்லாம் மருந்தாகவும், கனிகள் எல்லாம் உணவாகணும். கனிகள் எல்லாம் உணவாகணும். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே. வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே ஆவியானவரே. வற்றாத நதியாக வாரும் போதகரே. எங்கள் ஆராதனைகள் இந்த கீழ்கண்ட விலாசத்திலே நடக்கிறது. திறந்த வாசல் சபை, 65 பரமானந்த முதலை தெரு, 7 கிணறு, ஸ்டான்லி ஆஸ்பத்திரி சமீபம். பாரதியார் மகளிர் கலைக்கல்லூரிக்கு பக்கத்தில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் திறந்த வாசல் சபை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் 10 வரை, மாலை 6 மணிலிருந்து 8 வரை வினார நடக்கிறது. பங்கு பெறுங்கள். ஒரு நாளும் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கும் வெள்ளிக்கிழமை 12 மணிக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.